ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் குக்குடு வித் லவ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஆனந்தி பிரேம். நாங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்கோம். நீங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்த பார்த்தோன்னே உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா, நான் சேனல் தொடங்கின இடம் வந்து இந்த வீட்டில் தான். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, டச்சிங்கான ஒரு வீடு தான். ஒரு குட்டியான ஒரு க்யூட்டான அப்பார்ட்மெண்ட் டூர் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காலி பண்ணி போயிட்டாங்க. அதனால் இன்னொரு பர்சனுக்கு வந்து நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்காக வீடெல்லாம் க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுருக்கோம். இப்போ வாங்க நம்ம வந்து இந்த சின்ன அப்பார்ட்மெண்ட் 2 BHK ஓட டூர் பார்க்கலாம் நம்ம. இதுதான் வந்து கிச்சன். இந்த இடத்துல தான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு இந்த யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண இடம் இது. ஸோ இதை மறக்கவே முடியாது. அப்போவே பார்த்திங்கன்னா ஒரு 7 இயர்ஸ் ஆச்சு இந்த வீடு நம்ம வாங்கி. அப்போ பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் வந்து தீம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணினது. 7 இயர்ஸ் பிஃபோரே பார்த்திங்கன்னா இந்த டவாலாம் வந்து தொங்க விடுறதுக்காக இந்த மாதிரி மேனுவலாக இது பண்ணினது. இப்போ இருக்கிற வீட்டில் பார்த்திங்கன்னா அது வந்து பிராண்டட் இதுலேயே வந்து கிடச்சது. அது சூப்பராக மாட்டியாச்சு. இங்கே வந்து இந்த மாதிரி போடுறப்ப நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். வானலையெல்லாம் கச்சாப்பிச்சான்னு அங்கங்கே வைக்காமல் நீட்டாக வைக்கிற மாதிரி ஒரு சின்ன வுட் ஒர்க்கோட ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன இடம் தான். பட் ஆனால் வந்து கம்ஃபர்டபுளாக நம்ம எல்லா திங்ஸுமே இதுக்குள்ளார வச்சு நீட்டாக நம்ம வந்து இருக்கலாம். ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி இருந்தது அப்படின்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த வீடு. அந்தளவுக்கு வந்து நமக்கு வுட் ஒர்க் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். இது எப்போவும் நீட்டாக வச்சுருக்கணும் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸாவது டீப் க்ளீன் பண்ணணும். அப்போ தான் வந்து வீடு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஐயோ நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த டெனண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப நாஸ்தி பண்ணிட்டாங்க. இப்போ ஓரளவுக்கு நம்ம வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம். டீப் க்ளீனிங்க்கு வந்து ஆள் விட்டு தான் நம்ம பண்ணது. நோ ப்ரோக்கரில் வந்து புக் பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணணும். அந்தளவுக்கு ரொம்ப நாஸ்தி பண்ணிட்டாங்க. என்ன சொல்கிறது, ரெஸ்ட் ரூமு அப்புறமா பார்த்திங்கன்னா சிம்னியெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயில் அப்படி கொட்டிகிட்டு இருந்தது. அப்போ யார் வீடாக இருந்தால் என்ன, நம்ம நீட்டாக இருந்தால், நம்ம வந்து சுத்தமாக இருந்தால் தான் நமக்கு வந்து எல்லாமே நல்லதே நடக்கும். அது ஏன் வந்து எல்லாருக்கும் தெரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. ரெண்ட்டு கொடுத்தா போதுமா, ஆனால் வீடை வந்து நீட்டாக பார்த்துக்கணும்ல. அப்பா அவ்வளோ ஒஸ்ட்டாக கொடுத்தாங்க எங்களுக்கு, ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க எங்கள் வீட்டில். ரொம்ப மனசும் கஷ்டமாச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் அவ்வளோ பார்த்து எல்லாம் கழுவி அவ்வளோ சுத்தமாக வச்சுருப்பேன். ஆனால் பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு டர்ட்டியாக கொடுத்துருந்தாங்க. இது வந்து நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வார்ட்ரோப் பண்ணியிருப்போம். ஏன்னா இதில் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் தான் இந்த வார்ட்ரோப்பில் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். அதனால் 2 பேருக்கான வார்ட்ரோப் இது. அதனால் வந்து நல்லா நீட்டமாக ஃபுல்லாகவே நம்ம பண்ணியாச்சு. இந்த விண்டோவில் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஹாப்பியாக இருக்கும். இங்கே தான் உட்காந்து நான் எப்போயுமே டீ காஃபியெல்லாம் குடிப்பேன். ஏன்னா இது வந்து ஸ்விம்மிங் பூலோட வியூ இருக்கும், அந்த கார்டனோட வியூ இருக்கிறங்காட்டி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அங்கே உட்காந்து நம்ம அப்படியே கார்டனை பார்த்துட்டே டீ குடிக்கிறதுக்கு. ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த வீட்டை. அவ்வளோ எனக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியாக மெயின்டனும் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸி. பெரிய வீடுக அப்படின்னா அது ஒன்று தான் பெரிய ட்ராபேக்காகவும். நமக்கு இந்த வீடுனா நம்மளே வந்து என்ன சொல்கிறது, நம்மளே நீட்டாக வந்து எப்பயும் வச்சுக்கலாம். இதெல்லாம் பாருங்கள், அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தேன். இப்போல்லாம் பார்க்கவே முடியல, அந்தளவுக்கு டீப் க்ளீன் பண்ணியுமே வந்து அவ்வளோ ஒஸ்ட்டான கண்டிஷனில் தான் இருக்குது பாத்ரூம் எல்லாமேவும். தயவுசெய்து யாராக இருந்தாலும் சரி, டெனண்டெல்லாம் வந்து வந்தாலும் அந்த வீடுமே உங்களோட ஓன் ஹவுஸ் மாதிரி நினச்சி அந்த வீட்டையும் நல்லா பராமரிங்க. இல்லை அப்படின்னா அது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ பைசா போட்டு நம்ம இதுக்கு இஎம்ஐ கட்டி நம்ம வாங்குகிறோம். கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ரெண்டட் ஹவுஸில் இருந்தாலும் அந்த வீடும் நம்மளோட சொந்த வீடு தான் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் மெயின்டைன் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலிண்டர் வைக்கிறதுக்கான முன்னாடியே அதாவது என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். ஃபோயர் ஏரியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஷூ ரேக்கோடு சேர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி 2 சிலிண்டர் வைக்கிறதுக்காக இடமும் நம்ம பண்ணியிருந்தோம்.
இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்ப சிலிண்டர் வந்து நம்ம வந்து வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு முன்னாடியே இருக்கும். அப்படியே எடுத்து குடுத்துக்கலாம். ரொம்ப என்ன சொல்றது, இடத்தையும் புடிக்காது. அதனால தான் வந்து முன்னாடியே வச்சாச்சு. நம்ம வந்து யூட்டிலிட்டி ஏரியால வைக்கலாம் அப்படின்னா, அ அது பார்த்தீங்கன்னா, அங்க நம்ம டிஷ் வாஷர் அந்த மாரிலாம் வைப்போம். வாஷிங் மெஷின் எல்லாமேவும். ஸோ குட்டி வீடா இருந்தாலும் நம்ம எப்படியெல்லாம் வைக்கணுமோ, அந்த மாரி வச்சோம்னா, நமக்குமே வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். எல்லா திங்ஸுமே வந்து நம்ம வந்து சூப்பரா வைக்கலாம். இது வந்து நல்லா நம்மளோட பால்கனி பார்த்தீங்கன்னா, நல்லா பெருசாவே நீட்டமா இருக்கும். நெறைய செடிகள் வைக்கலாம் இங்க. ரொம்ப நல்லாருக்கும். வெளிச்சமும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா வரும் நம்ம வீட்ல. இது நம்ம அப்பார்ட்மெண்ட்டோட நைட் வியூ தான். ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த அப்பார்ட்மெண்ட்ட விட்டுட்டு வரும்போது நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுனேன். அ ரொம்ப ரொம்ப புடிச்ச வீடு எனக்கு இது. குட்டியா இருந்தாலும் கியூட்டான ஒரு சின்ன வீடு தான் இது. இது பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூட்டிலிட்டி ஏரியா. இது கீழ தான் பார்த்தீங்கன்னா, நான் வந்து டிஷ் வாஷர் வச்சிருந்தேன். இங்கே தான் பாத்திரத்தை எல்லாம் கொண்டு வந்து இங்க போட்டுட்டு, அப்படியே டிஷ் வாஷர் வந்து செட் பண்ணுவேன். இந்த கார்னர்ல பார்த்தீங்கன்னா, நான் வாஷிங் மெஷின் வச்சிருந்தேன். ஸோ இது எல்லாமே வந்து இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. என்னோட குட்டியோண்டு அ சின்ன வீட்டோட ஹவுஸ் டூர் பார்த்துருப்பீங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.